இயேசு நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஆவியின் கனியில் அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா சாந்தம், ஜென்டில்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். சாந்தம்னா என்னது? நம்ம தாழ்மையாக இருக்கிறது, ஒரு மீக்னஸ், ஓகேவா, ஒரு பணிவுன்றது தான். நம்ம எல்லாரும் நினைப்போம் சாந்தமாக இருக்கிறவங்கன்னா கோழை அப்படின்னு நம்ம நினைப்போல. நம்ம சொல்வேல, நான் என்னதான் சாந்தமாக இருந்தாலும் நான் கோழை இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் சாந்தமாகவே இருப்பாங்க. அவங்க பட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க. சந்தோஷம் கூட டக்குன்னுலாம் அவங்க சந்தோஷம் இது பண்ணிட மாட்டாங்க. தில் பி பேலன்ஸ்ட். ஓகே, நம்மளும் சாந்தமாக இருக்கணும். நம்ம சூழ்நிலைகள் நம்மளோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நம்ம விட்டுடக்கூடாது. தாழ்மையாக இருக்கிறதுனால நம்ம கோழைகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த சாந்த குணமாக இருக்கிறவங்க தான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மைண்டுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நம்ம தேவன்கிட்ட கேட்போம், ஏசப்பா நான் சாந்தமாக இருக்கணும். ஏசப்பா நீங்கள் எப்படி இந்த பூமியில் சாந்தமாக இருந்தீங்களோ, எப்படி நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்களோ, எப்படி நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுருந்தீங்களோ அந்த மாதிரி நான் இருக்க உதவி செய்யுங்க. எடுத்தால் கோவப்படுறது, எடுத்தால் அழுறது, எடுத்தால் சந்தோஷம், அப்படி இல்லை. நம்ம எமோஷன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும். இன்னொன்று நம்ம தாழ்மையாக இருக்கணும். நமக்குள்ளே ஒரு வேளை ப்ரைடோ ஈகோவோ இருந்ததுன்னா இந்த சாந்தமான குணம் நமக்குள்ளே இருக்காது. இன்றைக்கு அதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா இந்த சாந்தமான குணத்தை எனக்கு தாங்கன்றதை நம்ம கேட்போவாங்க. ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி. அப்பா நீர் இந்த பூமியில் எப்படி சாந்தம் நிறைந்தவராக இருந்துட்டோம், அதை போல் நாங்கள் இந்த பூமியில் வாழ அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். God bless you. Have a great day.